அடுத்து நம்ம பார்க்க போறது இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 24 சப்செக்ஷன் பில சொல்றாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல்னா நீங்க வீடு வாடகைக்கு விடுறீங்க, அந்த வீடு வந்து நீங்க கட்டுறதுக்காக நீங்க யார்ட்டாச்சும் லோன் வாங்கிக்கிறீங்க. ஸோ வந்து சமீபத்தில் வந்து நிறைய பேர் பேங்க்ல லோன் வாங்க, அந்த லோனை தான் இங்க என்ன செய்யறாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. ரிசர்வ் இருக்கிறது, அதாவது ப்ரீ அண்ட் போஸ்ட் பிரிக்கிறாங்க. ஸோ இங்க தான் நம்ம இந்த கான்செப்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அண்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்கிட்டோம், அதாவது ஒரு பேங்க் லோன் வாங்கிடுச்சு. பேங்க் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இல்லைங்களா, மாசம் மாசம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கழிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. இன்கம் டேக்ஸ்ல செக்ஷன் 24B உங்களுக்கு லெட்டோட்டுக்கு நீங்க விட்டு வந்துக்கிறீங்க, உங்களுக்கு கிராஸ் ஸ்டாண்டர்ட் வேலை கிடைக்கும். அது வந்து முனிசிபல் டேக்ஸ் கிடைக்கும், நெட் கிடைக்கும். அப்புறம் ஸ்டாண்டர்டைசேஷன் செக்ஷன் 24A அதையும் கழிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே நீங்க கழிக்கலாம் அப்படின்னு செக்ஷன் 24 சப்செக்ஷன் B. அப்ப ஒரு விஷயம் 24 சப்செக்ஷன் B என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட். சார் எப்படி சார் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the day of commencement of constructions or the day of borrowing whichever is later. ஸோ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, லோன் அதுக்கு அப்புறம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்னும் போது என்ன சொல்றாங்கன்னா, the day of commencement of constructions of the day of borrowing whichever is later அப்படின்னு அவங்க கிளியரா சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, மாற்றி பாருங்க. Starts from the day of commencement of construction or the day of borrowing whichever is later. இதுல எது ரொம்ப பின்னால வருதோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 1/4/2024 நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டேன். பட் நான் வந்து லோன் எனக்கு தான் வாங்குறேன், 1/6/2024 தான் வாங்குறேன். நம்ம எதாவது எடுத்துக்கணும்னு சொல்றாங்க, whichever is later பின்னால வரதான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 1/6 தான் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. எண்ட்ஸ் ஆன் ஸ்டார்டிங் டேட் இது. ஸோ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ முடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்ப March 31st immediately prior to completion of construction. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பில்டிங் வந்து 31/8/2025 தான் க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின வருஷம் எப்ப இன்கம் டேக்ஸ்ல முடியும் இல்லைங்களா, அப்ப அதுக்கு முந்தின வருஷம் என்னது 31/3/2025. இந்த வருஷம் தான் கம்ப்ளீஷன் சொல்லுவாங்க. அதாவது எண்ட்ஸ் ஆன் March 31st immediately prior to the year of completion of construction. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலா இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த டேட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அது இன்கம் டேக்ஸ் க்ளோசிங் இயர் 31/3/2025. இதை தான் நீங்க என்ன செய்யணும், எடுத்துக்கணும் எண்ட்ஸ். அப்ப ஸ்டார்ட் வந்து பண்ணது வந்து 1/6/2024 எடுத்துட்டீங்க. எண்ட்ஸ் வந்து என்ன செய்றீங்க, 31st March 2025 எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த டேட்டு வரைக்கும் உள்ள டேட்டை நீங்க என்ன செய்யணும், கன்சிடர் பண்றீங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட், the interest incurred during aforesaid period shall be accumulated and allowed as deductions in 5 equal installments. Say for example, இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு 15,000 இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கீங்க. அப்ப 6 வரைக்கும் இருக்குன்னு பார்க்கணும். 6 அப்ப 10 மாசம், 10 மாசத்துக்கு 15,000 போட்டா எவ்வளவு வச்சுங்க, 1,50,000. இங்க 5ஆல வகுத்துருக்குங்க. ஸோ அப்ப 1/6/33 வரைக்கும் 10 மாசம். 10 மாசத்துக்கு 15,000 இன்ட்ரெஸ்ட் நான் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ 1,50,000 வகுத்தல் 5. இப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் நீங்க எவ்வளவு எடுத்துக்கலாம், 30,000 rupees எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். இதுல சின்ன கணக்குல உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் பத்தி நமக்கு கவலை இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் when loan is fully paid. அதான் வந்து எண்ட்ஸ். அப்ப நீங்க எப்ப முடிக்கிறீங்க, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் பத்தி கவலை கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த இயர் அக்ரூவல் பேசிஸ். சார் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாதான் கழிச்சு முடியும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் அக்ரூவல் ஆயிடுச்சுனாவே
நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செஞ்சீங்களா தாராளமா உங்களுடைய ஜிஓவில இருந்து முனிசிபல் டாக்ஸ் கழிச்சு வரக்கூடிய என்ஏவி அதுல 30% ஸ்டாண்டர்டைசேஷன் செக்ஷன் 24 சப்செக்ஷன் ஏ. அதுக்கப்புறம் நீங்க இன்ட்ரெஸ்ட் பரோடு தரப்புல போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடு இஃப் இட் இஸ் அக்ரூவல் யூ கேன் டிடக்ட் அப்படின்றாங்க. அதாவது உங்களுக்கு அக்ரூவல் இருந்தாலே போதும், அந்த அமௌண்ட் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கழிச்சுக்கலாம், நீங்க பே பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது ஒரு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்கு. Interest on borrowed capital is allowed on accrual basis even if the books of accounts are kept on cash basis. சார் நான் என் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் வந்து கேஷ் பேசிஸ் தான் வச்சிருக்கிறேன், பட் அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க என்ன செய்யலாம், தாராளமாக அதை என்ன செய்யலாம், ஃபுல் பேசிஸ் நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் ஃப்ரெஷ் லோன் விச் இஸ் டேக்கன் டு ரீபே த ஒரிஜினல் லோன். அதாவது நான் ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கியிருப்பேன், அந்த லோனை கட்டுறதுக்காக திரும்ப நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லோன் வாங்குறேன். பீங் டேக்கன் ஃபார் அவர் மென்ஷன் பர்பஸ் செல்பி அலோடஸ் கிடையாது. கண்டிப்பா அது என்ன சொன்னாலும் ரிலேஷன்ஸ்ல எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு அழகான பதில் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப குழப்பிக்கலான சிம்பிள். ஸோ நான் அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தேன், அதை பாருங்க, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து சில காரணங்கள் நான் கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அடுத்த சமயத்தில் வந்து நம்ம பார்ப்போம், அதுவும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன்.